ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் எதுனா அன்பு. இந்த அன்பு தான் மனுஷனா காட்டுது. அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதல் நாடா இருக்கிறது நம்ம இந்தியா. நம்ம இந்தியால அன்பு நிறைய இருக்கிறனால தான் நம்ம சொல்றோம் சாபாஷ் இந்தியன். ஜிஜேந்திர பால் சிங் ஞாபகம் இருக்கா? ஒரே ஊசில 500 நூலை கோத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணாரு. இப்ப இங்க வரப்போறவர் இதே கொஞ்சம் மாத்தி வேற ரெக்கார்ட் பண்ண போறாரு. ஜிஜேந்திர பால் சிங் பண்ண அதே ரெக்கார்ட் தான், ஆனா இவர் கொஞ்சம் மாத்தி வேற. இல்ல இது டோட்டலா இல்ல இது புதுசு. அது நான் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க. முதல்ல நம்ம அவர் இங்க கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன பண்ண போறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் அசோக் பாரக் ஃப்ரம் ஜோத்பூர், ராஜஸ்தான். அசோக் சார், உங்க சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். அசோக் சார், நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல போக அது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி நீங்க அது பண்ண போறீங்க இது பண்ண போறீங்க சார். நானும் குழம்பி ஆடியன்ஸையும் டோட்டலா குழப்பிட்டேன். தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? 10 நிமிஷத்துல 800 மணியை கோக்க போறேன் சார். இவ்வளவு தெளிவா சொல்லும் போதே தெரியுது இதை நீங்க பண்ணிடுவீங்கன்னு. இதை தவிர நீங்க வேற என்னென்ன பண்றீங்க? நான் ஸ்டோன் ஜுவல்லரி வச்சிருக்கேன் சார். இந்த 10 நிமிஷத்துல மணியை கோக்குறதுங்கிற விஷயம் எப்படி பண்ணணும் நீங்க முடிவு பண்ணீங்க? சார், நான் அதிலே ஒர்க் பண்றதுனால இந்த ஐடியா வந்தது சார். இதுக்கு நீங்க வேற ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாமே, நெருப்பு வச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம். பர்டிகுலரா இதை பண்ணணும் அப்படிங்கிற முடிவை எதுக்கு எடுத்தீங்க? இது ஜுவல்லரி சம்பந்தமான வேலையா இருக்குல்ல சார். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ரெக்கார்ட் என்னது? 3500 சார், 1 மணி நேரத்துல. சார், நீங்க இங்க தனியா வந்திருக்கீங்களா இல்ல உங்க கூட வேற யாரையாவது? என் மனைவி கூட வந்திருக்கேன். உங்க வைஃப் வந்திருக்காங்களா? எங்க? ரேணுகா சார். ஹலோ ரேணு மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி ஃபீல் பண்றீங்க? முக்கியமா இந்த ரெக்கார்டை நீங்களே பண்ணிருக்கணும். செய்வேன். இவருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சார் இங்க இந்த ரெக்கார்டை பண்றதுக்காக வந்திருக்காரு. நீங்க அந்த மணியை கோத்து ஒரு மாலையாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். இது நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப பண்ணீங்க? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செஞ்சாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டிசைன். இந்த நிகழ்ச்சிக்காக அவர் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு சார். வாவ், சூப்பர், தட்ஸ் ரியலி கிரேட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வினோத் சார் இன்னைக்கு 10 நிமிஷத்துல 800 மணியை எப்படி கோக்க போறான்றத பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமான், கை தட்டுங்க அசோக் சாருக்காக. அசோக் சார், இங்க இருக்கிற விஷயங்கள் என்னென்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். இந்த ஊசி நம்பர் பாத்தீங்கன்னா 10. ரொம்ப சின்ன ஊசி, நம்ம முடி அளவுக்கு இருக்கிற ஊசி சார் இது. இந்த ஊசியை வச்சு இங்க இருக்கிற மணிகளை நான் கோக்க போறேன் சார். இந்த மணிகளோட அவுட்டர் பாத்தீங்கன்னா 2.2 mm, இது ஹைட்ட பாத்தீங்கன்னா 1.28 mm. இப்ப நீங்க கோக்க போறீங்க? ஆமா சார், ஒன்னொன்னா தான் கோக்க போறேன். ஓகே, இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஆடியன்ஸ் ரெடியா இருக்கீங்களா? அப்புறம் என்ன, கை தட்டுங்க. 10 நிமிஷத்துல அசோக் சார் நீங்க 800 மணியா கோக்க போறீங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அசோக் சார், மொத்தம் 3 நிமிஷம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஊசியில இவ்வளவு சின்ன சின்ன மணியா கோக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா முடியாதுங்கிறது நம்ம ஆகுறதுலே கிடையாது. கமான், கை தட்டுங்க அசோக் சாருக்காக. ஹாஃப் டைம் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது இது வரைக்கும் மொத்தம் 5 நிமிஷம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அசோக் சார், உங்க ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 5 நிமிஷம், அதாவது 5 நிமிஷம் 30 செகண்ட். நீங்க ஒரு 400 மணியை கோத்துப்பீங்களா? இல்ல சார். அதாவது அவர் இன்னும் 400 மணியை கூட கோக்கலன்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவரோட ஹாஃப் டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் வேகமா போகணும் சார். 10 நிமிஷத்துல நீங்க 800 மணியை கோக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. கமான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசோக் சாரை உற்சாகப்படுத்தலாம். கமான், கை தட்டுங்க. மணி ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவர் வேகமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெரி வெல் டன் அசோக் சார். ரொம்ப வேகமா நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த முயற்சிக்காகவே நாங்க ஒரு வாட்டி கை தட்டு. கமான், கை தட்டுங்க. 8 நிமிஷம் 30 செகண்ட் முடிஞ்சிருக்கு.
9 நிமிஷம் 15 செகண்ட் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நீங்க உங்க ரெக்கார்ட பண்ணிருவீங்களா? நோ. 10 minutes டோட்டலா முடிஞ்சிருக்கு. வெரி வெல் டன் அசோக் சார், வெரி வெரி வெல் டன். நீங்க 10 நிமிஷத்துல இந்த 800 மணியும் கோர்த்திருப்பீங்கன்னு நம்புறீங்களா? 750க்கு மேல இருக்கும் சார். 750க்கு மேல இருக்கும்ன்றீங்க. கவுண்ட் பண்ண நம்ம இத ஓகே நம்ம இப்ப இத கவுண்ட் பண்ணிரலாம். நீங்க 10 நிமிஷத்துல வெறும் 10 நிமிஷத்துல எத்தனை மணியை கோர்த்திருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணலாம். கமான் ஆடியன்ஸ், கை தட்டுங்க அசோக் சார். Thank you. நம்ம ஆடியன்ஸ் வந்து தேவேந்தர் சார் கவுண்ட் பண்ண வந்திருக்காரு. கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அவர் கவுண்டிங் பினிஷ் பண்ணிருக்காரு. மொத்தம் எத்தனை மணி 10 நிமிஷத்துல நம்ம அசோக் சார் எத்தனை மணி கோத்திருக்காருன்னு கேட்கலாம். 786. 786. எஸ். வாவ், சூப்பர் அசோக் சார். 10 நிமிஷத்துல 800 மணியை கோக்க முடியலனாலும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 800 மணி கிட்ட வந்திருக்கீங்க. 786. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கமான், கை தட்டுங்க அசோக் சாருக்காக. இவரு மின்னல் வேகத்துல சின்ன மணியை கோக்குறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இத பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம வெறுமனே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு முயற்சி பண்ணி கண்டிப்பா இவரோட ரெக்கார்ட பிரேக் பண்ணவும் முடியும். முயற்சி பண்ணா போதும். முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் இந்தியா.